தமிழ் மீடியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பேச போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்ட்ரஸ் த்ரிஷாவ பத்தி தான். கொஞ்சம் அவங்கள பத்தியான வதந்திக்கு அப்புறம் இப்போ வெளியில வந்திருக்காங்க. அண்ட் எங்க பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பதிக்கு போயிருக்காங்க. திருப்பதிக்கு போயிட்டு ஏழுமலையான் தரிசனத்துக்காக போயிருக்காங்க. அண்ட் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லாம அவங்க மட்டும் தனியா போயிருக்காங்க. மேபி எதுவும் ஷூட்காக போனனால போனாங்களா? இல்ல இந்த வதந்தினால போனாங்களா? என்ன ஏதுங்கிறது தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க மேல இருந்த ஒரு சர்ச்சைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட குடுத்திருந்தாங்க. ஸோ நான் அரசியல்ல எப்பவுமே ஒரு நடுநிலைவாதி தான். ஸோ என்ன வந்து உள்ள இழுக்காதீங்க. அரசியல்ல பெரிய பதவியில இருக்கிற நீங்க, என்ன பத்தி எதுவும் பேசக்கூடாது. அப்படி திரும்ப பேசுனீங்க அப்படின்னா, அதுக்கு நான் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ, அந்த நடவடிக்கை எடுப்பேன். அப்படிங்கிற மாரி ரொம்ப குயட்டா ஸ்டேட்மெண்ட் மட்டும் போட்டு, அவங்க வழக்கறிஞரோட சப்போர்ட்டோட போட்டு முடிச்சுட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ தரிசனத்துக்காக போயிருக்காங்க. அண்ட் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, பிரஸ் மீட்ல எதுவும் பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் எதுவும் பேசல. அண்ட் ஃபோட்டோஸ், வீடியோஸ்க்கு மட்டும் போஸ் குடுத்துட்டு போயிட்டாங்க. அண்ட் அப்போ கேப்சர் ஆனப்போ அவங்களுக்கு ஒரு ஒயிட் ஹேர் தெரிஞ்சது. ஸோ அத ஜூம் பண்ணி வேற காமிச்சிருந்தாங்க ஒரு சிலர். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, அவங்களோட ஸ்கின்ன பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப மெல்லிசா அவங்களுக்கு ஆக்சுவலி 41 ஏஜ் ஆகுது. 1983 மே 4ல பிறந்திருக்காங்க. ஸோ இன்னுமே பார்த்தீங்க அப்டின்னா, 40 ஏஜ் ஆனாலுமே 40க்கு பாதிக்கு பாதி ஒரு 20 ஏஜ் மாரி தான் இருக்காங்க. அதோட சீக்ரெட் என்ன அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ஆக்ட்ரஸ்னாலே பொதுவாவே பார்த்தீங்க அப்டின்னா மெடிசின் எடுத்துப்பாங்க. அண்ட் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இந்த மாரி சொல்லுவாங்கல்ல. அண்ட் ஆமாங்க, இவங்களும் போட்டுருக்காங்க. அண்ட் அந்த இன்ஜெக்ஷன் பார்த்தீங்க அப்டின்னா, சும்மா சாதாரணமாலாம் இல்ல. நமக்கு எங்கெங்க ஃபேஸ்ல நமக்கு ஷார்ப்பா இருக்கும், எப்டி வேணுங்கிறத கரெக்ட்டான டெர்மடாலஜி டாக்டர போயி நம்ம கன்சல்ட் பண்ணி, அத கரெக்ட்டான இதுல மெடிசின் எடுத்துக்கணும். அண்ட் இன்ஜெக்ட் பண்றதுமே அவ்ளோ லேசான இது கிடையாது. அவ்ளோ பெயினா இருக்குமாம். அண்ட் அவங்க நோஸ் பார்த்தீங்க அப்டின்னா ஆ முன்னாடி பார்த்தீங்க அப்டின்னா, வேற மாரி இருக்கும். முன்னாடி அவங்க நடிச்சிட்டு இருந்த டைம்லாம். இப்போ பொன்னியின் செல்வன் பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க நோஸ் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு அவங்க ஃபேஸ் கட்டுமே ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அதோட ரகசியம் அவங்க இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஃபேஸ்ல. அண்ட் அது மட்டும் இல்லங்க, அவங்க ஆக்சுவலி ஜெனிடிக்காவே அவங்க அழகு தான். ஸோ அவங்க அம்மா, அவங்க பாட்டி, ஸோ அவங்க ஜெனிடிக் வழி தான் அவங்களுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கள மாரி தானே இவங்களும் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லங்க, என்னதான் ஜெனிடிக்கா இருந்தாலும், நம்ம எடுத்துக்கிற ஃபுட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுவுமே அவங்க ஒரு மீட்டிங்ல சொல்லியிருந்தாங்க. நான் வந்து கடுக்காய் பொடி இருக்கு. ஸோ அது வந்து நான் பாடி ஸ்க்ரப்பாவும் யூஸ் பண்ணிப்பேன். ஃபேஸ் ஸ்க்ரப்பாவும் நான் யூஸ் பண்ணிப்பேன். சம்டைம் அந்த கடுக்காய் பொடி வச்சு நான் ஜூஸ் மாரி கூட நான் குடிச்சிருக்கேன். அப்படின்ற மாரி சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம, அவங்க அ பியூட்டி ஆஃப் சீக்ரெட் பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லியும் அவங்க மறக்காம எக்ஸர்சைஸ் பண்ணுவாங்களாம். ஆமாங்க. கார்டியோஸ் ஸோ கார்டியோ ஜாக்கிங், ரன்னிங், ஸ்கிப்பிங் இந்த மாரி பண்ணுவாங்கன்னா, அது இல்லாம யோகா, மெடிடேஷன் அண்ட் ஸ்விம்மிங் இது எல்லாமே அவங்க ரெகுலரா ஃபாலோ பண்றதாம். அது மட்டும் இல்லாம அவங்க ஷூட்டிங் டைம்ல பார்த்தீங்க அப்டின்னா, மேக்ஸிமம் அவுட் சைட் ஃபுட் எடுத்துக்க மாட்டாங்களாம். ஒன்லி ஹோம் ஃபுட் தான் மேக்ஸிமம் எடுத்துப்பாங்களாம். அண்ட் அது மட்டும் இல்லாம வெஜ் தான் அதிகமா லைக் பண்ணி சாப்பிடுவாங்களாம். நான்வெஜ்ஜுங்கிறது வெளியில எப்பயாவது வெளியில ஃப்ரெண்ட்ஸோட போறப்போ மட்டும் தானாம். அது மட்டும் இல்லாம ஒரு அவார்ட் ஷோலயும் கேட்டிருப்பாங்க. "உங்க இவ்ளோ அழகா இருக்கீங்களே! இந்த ஏஜ்லயும் எப்படிங்க?" அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்ப அவங்க சொல்லியிருப்பாங்க, "என் ஃப்ரெண்ட்ஸ் தான் காரணம்னு நெனைக்கிறேன். சுத்தி இருக்கிற பீப்பிள் கரெக்ட்டா வச்சுக்கிறேன்னு நெனைக்கிறேன். ஸோ அவங்கலாம் என் கூட நல்ல பீப்பிள் இருக்கனால, அந்த ஒரு ஹாப்பினஸ்னாலயும் என் ஃபேஸ் க்ளோவா மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம்." அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லங்க, ஸோ இவ்ளோ ஏஜ் ஆயிருச்சு, அவங்கள இன்னும் கல்யாணம் பண்ணலையா? அப்படிங்கிறது அவங்க ரசிகர் வட்டாரத்தில ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அண்ட் அது இல்லங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி என்கேஜ்மென்ட் ஆகி அது ஸ்டாப் ஆயிருக்கு. சண்டிகர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு பிசினஸ் மேன் அவங்க பார்த்து, அவங்க வீட்ல தான் லவ் இல்ல, அரேஞ்ச் மேரேஜ் தான். ஸோ வீட்ல பார்த்துருக்காங்க. அண்ட் அது வந்து பெரியவங்கனால, ஒரு சிலர்னால தடைப்பட்டுருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அத பத்தி அவங்க எதுவும் பெருசா பேசிக்கல. ஸோ அவங்க அம்மா தான் பேசியிருந்தாங்க அந்த டைம்ல. இது வந்து அந்த பையன் மாப்பிள்ளைக்கு வந்து ஓகே தான் சொன்னாங்க. ஆஃப்டர் மேரேஜ் அவங்க த்ரிஷா நடிக்கிற மாரி அலோவ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு சில பெரியவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஆச்சு. அப்படி இருக்கணுன்றது வேணாம். ஸோ, அதனால நாங்களே ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா, நம்ம த்ரிஷா மேம் சைட்லேருந்து ஒரு இதுவும் வரல. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் தெலுங்கு நடிகரான ராணா அவங்க பாகுபலியில நடிச்சிருப்பாரு. அவர் மேல இவங்களுக்கும், அவங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா? அப்படிங்கிற மாரியும் பேச்சு இருந்துச்சு. அண்ட் அதுவும் இல்லங்க. 2 பேரும் ஒரு
குட் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம சிலம்பரசன், நம்ம எஸ்டிஆர் பார்த்தீங்க அப்படின்னா, அவரும் சிங்கிளா இருக்காரு. த்ரிஷா மேமும் சிங்கிளா இருக்காங்க. அண்ட் எஸ்டிஆர் அண்ட் த்ரிஷா மேம் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்களோ அப்படிங்கிறது அவங்க ரசிகர்கள் மத்தியில ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. ஆனா அதுக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க 2 பேர் சைட்ல இருந்தும். எஸ்டிஆர் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப ரீசென்ட்டா கூட சொல்லியிருப்பாரு. கல்யாணங்கிறது எனக்கு இஷ்டம் கிடையாது. ஸோ ஒரு சோசியல் மீடியால அப்டேட் பண்றதுக்காக நான் வந்து லவ் பண்றேன், கல்யாணம் பண்ண போறேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. எனக்கு அந்த ஆசை இல்லன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவரு அரசன் படத்துல ரொம்ப பிஸியா இருக்காரு. அண்ட் முக்கியமான விஷயம் அரசனோட 2ண்ட் பார்ட் ஆஃப் மூவி வந்து நம்ம சென்னையில தான் அந்த ஷூட் போயிட்டுருக்கு. அது இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம த்ரிஷா மேமும் பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பு இஸ் மை சிம்பு இஸ் மை ஒன் ஆஃப் குட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் 2 பேருக்கும் சிங்கிளா தான் இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அண்ட் த்ரிஷா மேம் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் கொஸ்டின் கேட்டாங்க. "நீங்க லவ் பண்ணியிருக்கீங்களா? கிரஷ் யாராவது இருக்காங்களா?" அப்படின்னு கேட்கிறப்போ கூட அவங்க எதுவுமே இல்லன்னு சொல்லிட்டாங்க. "நான் ஸ்கூலிங் அண்ட் காலேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு வுமன்ஸ் ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன். அப்படிங்கிறப்போ எனக்கு அந்த ஸ்கூல் வட்டாரத்தில பெண்கள் மத்தியிலே அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணனாலயோ என்னமோ தெரியல. பசங்க மேல பெருசா எனக்கு ஒரு எந்த ஈடுபாடும் கிடையாது, ஈர்ப்பும் கிடையாது." அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் அவங்கள போய் இப்படி பேசுறது அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும் இல்லையா? அதுக்கு முன்னாடி நாள் தான் அவங்க போட்டிருந்தாங்க, "மௌனம் பேசியது இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குஷியா போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அப்பயே நெறைய பேர் ஒரு வேள கண்ணு பட்டுருச்சா என்னன்னு தெரியல. நெறைய பேர் "எப்படி இந்த ஏஜ்ல இவ்ளோ அழகா கியூட்டா இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ரசிகர்களும் கமெண்ட் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அத தொடர்ந்து அவங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த மாரி ஒரு விமர்சனம் வந்தது. ரொம்ப அவங்க ரசிகர்களுக்குமே ரொம்ப ஒரு சங்கட்டமான சிச்சுவேஷனா தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லங்க. அவங்க ஒரு பிராமினர சேர்ந்தவங்க. அவங்க சென்னையில தான் எத்திராஜ் வுமன்ஸ் காலேஜ்ல தான் படிச்சுட்டு இருக்காங்க. அங்க படிச்சுட்டு இருக்கப்பயே அவங்களுக்கு மாடலிங், ஆக்டிங் நெறைய வாய்ப்பு வந்திருக்கு. அத பயன்படுத்தி தான் அவங்க சினிமாக்குள்ள வந்திருக்காங்க. அண்ட் அவங்க சொல்றதுமே, "நான் ஒரு அரசியல்வாதி கிடையாது. நான் முழுக்க முழுக்க சினிமாவ ரசிச்சு, சினிமால தெரியக்கூடிய ஒரு நடிகையா தான் நான் இருக்கேன்." அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லிட்டு, அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் வச்சுட்டாங்க. அத தொடர்ந்து இப்போ அவங்க கோவில் தரிசனம் போனது. அவங்க ரசிகர்கள் மத்தியில ஓகே, அவங்க அகைன் ஏதோ ஒரு மூவி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு ஒரு அப்டேட்ஸா இருக்கு. அண்ட் இது போல சுவாரஸ்யமான செய்திகளை நீங்க பார்க்கணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, தமிழ் மீடியாவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பேசுவோம்.